டீசர் சினிமாவோட ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனல் கான்டென்ட்டா இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் தான் ஒரே ஒரு ப்ரமோஷனல் கான்டென்ட். அதை தாண்டி சாங்ஸ். அதே மாதிரி ட்ரெய்லர்ல கதையோட ஒரு சின்ன முன்னோட்டத்தையும் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் திரைப்படத்தில் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ட்ரோவும் தந்துடுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த டீசர் கலாச்சாரம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஒரு படம் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கும். அந்த படம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அந்த படம் இப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன முன்னோட்டம் மேக்சிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ள அந்த டீசரில் வந்து காட்டிடுவாங்க. அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஹைப் வரும். பரவாயில்ல, இந்த படம் இப்படி இருக்கா அப்படின்ற ஒரு ஹைப்பை வந்து உருவாக்கும். அதுதான் டீசருக்கான வேலை. நம்மள ஜஸ்ட் வந்து டீஸ் பண்ணணும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீசர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லருக்கு ஈக்குவலாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு இந்த இன்டர்நெட் சென்சேஷன் காலகட்டத்தில் ஒரு டீசர் 1 மில்லியன் அடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற தமிழ் சினிமாவோட பெஸ்ட் 5 டீசர். ஸோ இந்த 5 டீசர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சென்சேஷன் அப்படிங்கிறது பெருசாக வரத்துக்கு முன்னாடி, சிம்பிளாக சொல்லணும்னா ஜியோ சிம் கார்டெலாம் வரத்துக்கு முன்னாடி ஏர்டெல் 1 ஜிபிக்கு 100 ரூபான்னு வித்துன்னு இருந்தால அந்த காலகட்டத்திலேயே இந்த டீசர் இன்டர்நெட்டே ஒரு கலக்குச்சு. மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது பெற்றுச்சு. அதே மாதிரி அந்த திரைப்படங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுத்ததே அந்த ஒரு சூப்பரான டீசர் தான். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தமிழ் சினிமாவே ஒரு மிரட்டன ஒரு சூப்பரான 5 டீசர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன். நான் உங்கள் தேவா. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஒரு திரைப்படத்தோட டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்த ஒரு திரைப்படம். அண்ட் அதோட டீசர் விச் இஸ் எந்திரன். ஸோ எந்திரன் டீசர் வரத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஹைப்ல இருந்தாங்க. ஏன்னா சிவாஜி த பாஸ்க்கு அப்புறம் திரும்ப சங்கர் அண்ட் ரஜினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய அம்பிஷியஸ் ப்ராஜெக்ட்ல வந்து இணைஞ்சிருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல் ஃபேன்ஸ் லைட்டாக வன்மத்தோடயே இருந்தாங்க. இது நம்ம ஆள் நடிக்க வேண்டிய படம், ரஜினி நடிக்கிறாரு, எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. வந்துட்டானா இவனை தான் நானும் தேடிட்டு இருந்தேன். இந்த ஷூட்டிங்கை பார்த்தவங்க நிறைய பேர் வந்து அந்த டைம் நிறைய பேர் வந்து ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் போய் சொன்னாலும் சில பேர் உண்மையாகவே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சிறுசேரியில் ரஜினி சார் இருக்காரா, நிறைய சீன்ஸ் எல்லாம் அங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கடா. இந்த மாதிரி பல விஷயங்கள் நியூஸ் பிட்டா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் தான் சத்தியம்ல எந்திரன் டீசர் அப்படிங்கிறத வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அந்த டைம் யூடியூப் அப்படிங்கிறது பெரிய அளவு வந்து ரீச் இல்லை. ஸோ அதனால எந்திரன் டீசரை சத்தியம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எந்திரன் டீசர் எவ்வளோ அழகாக அதை பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரஜினி சார் அவர்கள் அந்த ரோபோ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுப்பாரு. அதுதான் அந்த முழு டீசராக இருக்கும். அண்ட் அதில் நம்ம பார்த்து அந்த திரைப்படத்தில் ஆச்சரியப்பட்ட பல ஆக்ஷன் காட்சிகளோட கிளிம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதை எல்லாத்தையும் தாண்டி ரஹ்மான் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் விளையாடி இருப்பார். அதாவது சிட்டி டான்ஸ் ஷோ அப்படிங்கிற ஒரு ட்ராக் இருக்கும் படத்தில். அந்த ட்ராக்கை அந்த டீசரில் வந்து வச்சுருப்பாரு. அண்ட் அந்த சவுண்ட் கட்ஸும் அந்த ட்ராக்கும் அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகும். ஸோ இந்த எந்திரன் டீசர் அப்படிங்கிறது அந்த டைம் ஒரு மிகப்பெரிய சென்சேஷன் அப்படிங்கிறது ஆச்சு. எந்திரன் பேசும்போது கண்டிப்பா அதே சம்பந்தப்பட்ட இன்னொரு டீசரும் நம்ம கண்டிப்பா பேசி ஆகணும், விச் இஸ் 2.0. 2.0 டீசரும் ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆச்சு. ஏன்னா தமிழ் சினிமா அகெயின் ஒரு சீக்வலை வந்து பார்க்க போகுது. எந்திரன் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸோட ஒரு சீக்வல் வந்து பார்க்க போகிறாங்க. அது யார் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கும்போது ஒரு டீசர் வந்து ட்ராப் ஆகுது. அந்த டீசரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அந்த டைம் ஒரு சேலஞ்சஸ் வந்து உருவாகுது. ரஜினி அவர்கள் விச் இஸ் வசி அவர்கள் வந்து அந்த சிட்டி அப்படின்ற ரோபோட்டை வந்து திரும்ப கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அந்த டீசரில் வந்து சொல்லுவார். ஸோ இந்த 2 டீசரும் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்தது. அதை தாண்டி ஆச்சரியமாக பார்த்தாங்க. இன்ஃபேக்ட் எந்திரன் டீசர்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக எடுத்திருக்காங்க, அந்த ரோபோவெல்லாம் அவ்வளோ ரியலாக இருக்குது, ஸோ கண்டிப்பாக படம் வந்து பெருசாக வரப்போகுது அப்படின்னு வந்து எதிர்பார்த்தாங்க. அவங்க நினச்ச மாதிரியே எந்திரன் படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற தமிழ் சினிமாவில் வந்த ஒரு கிரேசியஸ் டீசர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன், விச் இஸ் மங்காத்தா டீசர். இந்த மங்காத்தா டீசர் வரத்துக்கு முன்னாடி அஜித் ஃபேன்ஸ் மத்தியில் என்ன மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்றத புரிஞ்சாதான் இந்த டீசர் எப்பேற்பட்ட ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா தலை அவர்களுக்கு
தொடர்ந்து 2 படம் வந்து சரியா போகல அந்த டைம்ல, விச் இஸ் ஏகன் அண்ட் அசல்லாம் பெரிய அளவு எதிர்பார்த்து போய் அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் பல்பு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அஜித் சார் வெங்கட் பிரபு கூட சேர போறாரு, விச் இஸ் கோவா படம் எடுத்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு கோவா படம் தான் வந்திருந்தது. கோவா படம் எடுத்தவர் அஜித் வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு எல்லா அஜித் ரசிகர்களும் தவடையில கை வச்சுன்னு தான் உட்காந்துருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு சூப்பரான கிரேசியான டீசர் அப்படிங்கிறது வந்துச்சு. ஆக்சுவலாக செவுத்தில் எல்லாருமே வந்து புல்லட் வச்சு ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம தலை கூலாக ஒரு கப் வச்சு கன் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார். பயங்கரமாக இருக்கும் அந்த விஷுவலே. பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஷேடோஸ் மட்டும்தான் காட்டுவாங்க. அதே மாதிரி அவரோட கண்ணாடியில் அந்த கன் வந்து லோட் பண்ணுறது அதெல்லாம் அவ்வளோ அழகாக விஷுவலாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஃபைனலாக அந்த கன் எப்படி வச்சுட்டு மங்காத்தாடா அப்படின்னு சொல்கிற அதோட அந்த கட் அப்படிங்கிறது வந்து முடியும். ஒன்றுமே இருக்காது, கதை என்ன எதுவுமே வந்து தெரியாது. பட் அந்த டீசர் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து உருவாக்குச்சு. அப்போ தான் அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே அப்பா மங்காத்தா தான் நம்ம ப்ரீவியஸ் 2 ஃப்ளாப்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. அந்தளவு ஒரு ஹைப் கிரியேட் பண்ண டீசர் தான் வந்து மங்காத்தா. தலையோட டீசர் பார்த்தாச்சு. தளபதியோட டீசர் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டீசர். அதே நேரத்தில் அந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக உருவான ஒரு டீசர் தான் கத்தியோட டீசர். ஸோ கத்தியோட டீசர் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரசிகர்கள் ஒரு சின்ன ஏமாற்றத்தோட தான் இருந்தாங்க. ஏன்னா தலைவா படம் ஒரு மிகப்பெரிய இஷ்யூனால அந்த திரைப்படம் வந்து பெருசாக ஓடலை. அதுக்கப்புறம் ஜில்லா திரைப்படம் கூடவே வீரம் திரைப்படம் வந்ததுனால ஜில்லா திரைப்படமும் ஒரு ஆவரேஜ் கமர்ஷியல். இந்த மாதிரி நேரத்தில் விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அண்ட் திரும்ப ஏஆர் முருகதாஸ் அவர்கள் துப்பாக்கி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு டைரக்டர் கூட இணைய போகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது கத்தி டீசர் அப்படிங்கிறது ட்ராப் ஆச்சு. ஆக்சுவலாக டைட்டில் கார்டே ஒரு மிகப்பெரிய ஹைப் வந்து கிரியேட் ஆச்சு. அந்த நியூஸ் பேப்பர்லாம் சேர்ந்து விஜய் வந்து வருவார். அதுக்கு பின்னாடி இருக்க அந்த தீம் மியூசிக் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதை தூக்கி சாப்பிட்டது தான் கத்தியோட டீசர். ஸோ கத்தியோட டீசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃபோர்ஸாக ஜீப்பு கதவை திறந்து அப்படி கால் வெப்பாப்பில் பாருங்க, புயல் அப்படியே பறக்கும். அங்கேருந்து அந்த டீசர் அப்படிங்கிறத ஹைப் வந்து உருவாச்சு. ஆக்சுவலாக அந்த டீசரில் படத்தில் முக்கியமான நிறைய ஷாட்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க. விச் இஸ் அந்த காயின் ஃபைட்டில் அந்த பைப் வச்சு அடிப்பார்ல, அந்த பைப் சீனை வந்து அதில் ஒரு ஷாட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டீசர் எண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பைப்புக்குள்ளே உட்காந்துருக்க மாதிரி அந்த ஒரு ஷாட்டுமே இருக்கும். கத்தி டீசர் வந்தப்போ நம்ம அஜித் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2 ஷாட்டை வச்சுக்கிட்டு என்ன படம் அது, ஒரு இதில் பார்த்தா பிளம்பர் மாதிரி பைப்பை தூக்கிட்டு வர்றாரு, இன்னொன்று பார்த்தா பைப்புக்குள்ளே உட்காந்துருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு கிண்டல் கேளிக்கையாகவே இருந்தது. ஆனால் படம் வந்த பின்னாடி தான் அந்த 2 ஷாட்டுக்கும் தேட்டரில் அப்ளாஸ் ஆன அப்ளாஸு. ஆக்சுவலாக படத்தில் அந்த 2 சீன் இருக்குல்ல வேற லெவல். அந்த காயின் ஃபைட் சீன் ஆகட்டும், அதே மாதிரி அந்த வாட்டர் பைப்புக்குள்ளே எல்லாரும் உட்காந்துருப்பாங்க இல்லையா, இந்த 2 சீனுமே டீசர் வந்தப்போ கலாய்ச்சாங்க. பட் தேட்டரில் எதிர்பார்க்காதது ஒன்று சூப்பரான சீன் அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் சீனாகவே அமைஞ்சது. ஸோ கத்தி டீசர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்குச்சு. எல்லாருமே அந்த திரைப்படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உருவாக்குனதே அந்த டீசர் தான். இவ்வளோ நேரம் நான் சொன்ன டீசர் எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஃபேமஸ் ஆச்சு. அதை தாண்டி நெய்பரிங் ஸ்டேட்ஸ் வரைக்கும் போச்சு. அதை தாண்டி நார்த் இந்தியா அங்கெல்லாம் வந்து தெரியவே தெரியாது இப்படி ஒரு டீசர் வந்திருக்குன்னு. ஆனால் ஒரு டீசர் இன்டர்நெட்டே சென்சேஷன் ஆகுச்சு. அதாவது நான் சொல்கிற காலகட்டம் அகெயின் ஜியோ சிம் வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டம். அதே மாதிரி ஏர்டெல்லாம் அநியாயத்துக்கு நெட் சார்ஜ் அப்படிங்கிறது வச்சுருந்த காலகட்டம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு டீசர் இந்தியாவே ஒரு கலக்குச்சு. எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க, கபாலியோட டீசர். கபாலி டீசர் தான் முதல் முறையா இந்தியாலேயே 5 மில்லியன் வியூஸ், அதுவும் 24 மணி நேரத்தில் அடிச்ச ஒரு டீசர். குனிஞ்சி சொல்லுங்க எஜுமா, அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலியா நினைச்சியாடா? கபாலிடா. கபாலி டீசர் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா, எல்லாருமே அந்த திரைப்படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வச்சதே அந்த ஒரு டீசர் தான். இன்ஃபேக்ட் கபாலிக்கு வந்து ட்ரெய்லரே கிடையாது, வெறும் அந்த டீசர் மட்டும்தான் அந்த திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய செல்லிங் பாயிண்ட். அஃப்கோர்ஸ் ஒரு நியூ ஜென் டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் ரஜினி கூட சேர்றாரு அப்படிங்கிற ஒரு ஹைப் மட்டும்தான் இருந்தது. பட் இந்த டீசர் வந்த பின்னாடி
அந்த ஹைப்பை ஸ்கை ராக்கெட்டுக்கே கொண்டு போயிடுச்சு. அப்பேற்பட்ட ஒரு டீசர் கட்டு தான் வந்து கபாலி டீசர். இன்னைக்கும் ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோக்கு எப்படி ஒரு டீசர் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் வந்து கபாலி. அதே மாதிரி டீசர் மட்டும் இல்லாமல் அந்த டீசரில் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நிறையாவே ஒர்க் ஆச்சு. குறிப்பாக நெருப்புடா அந்த சாங் இருக்குல்ல, பட்டி தொட்டி வரைக்கும் போச்சு. நாட் ஜஸ்ட் நம்ம சரௌண்டிங் மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா வரைக்கும் போச்சு. எந்த அளவு போச்சு அப்படின்னா, நம்ம MS தோனி இன்னைக்கும் ஒரு பிக் வந்து கபாலி மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பாரு. கையை வந்து சீட் பின்னாடி போட்டு ஒரு மாதிரி கெத்தா உட்காந்துருப்பாரு, கபாலி மாதிரியே. அந்த கபாலி ஃபோட்டோ வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு. அந்த அளவு அந்த டீசர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நேஷன் வைட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது ஆச்சு. அதே மாதிரி அந்த டீசரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஷாட், அந்த டைலாக்ஸு, நெருப்புடா சாங்கு, அதெல்லாம் எனக்கு ஓகே. நான் அந்த டீசர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே மெய் சிலிர்த்து போன ஒரு சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீசர் முடியும் போது அந்த கன்னை தூக்கிட்டு அப்படியே அந்த முடியை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாப்ல பாருங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள். செதறிட்ட அந்த சீன்லாம் வேற லெவல். அந்த அந்த ஷாட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. அதை திரைப்படத்தில் எப்படி நம்ம பார்க்க போகிறோம், அந்த ஷாட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு அந்த டீசரில் வந்து உருவாக்குச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு சூப்பரான டீசர். ஆக்சுவலாக இது டீசர்னு சொல்லலாம், ஒரு படத்துக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இந்த டீசர் பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படம் இன்னைக்கு வரைக்கும் ஹைப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த டீசர் தான். அது என்ன இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் வரல, எப்போ வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். விச் இஸ் துருவ நட்சத்திரம். ஜான் 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 சரியான டீம் சேர்த்து வச்சிருக்கேன். ஸோ அந்த திரைப்படத்தோட அந்த டீசர் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு லேப்டாப்பில் ஒரு கால் மாதிரி போகும். விக்ரம் அவர்களோட மல்டிபிள் ஷாட்ஸ் அப்படிங்கிறது வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அடிக்கிற ஃபோர்ஸான காற்றுல அப்படியே கோட்டு பறக்க, அந்த வெள்ளை முடி அப்படியே பறக்க, ஒரு கண்ணாடி போட்டு திரும்புவார், ஒரு கட் ஆகும். இவ்வளோ சிம்பிளான டீசர் தான். பட் அந்த டீசர் கொடுத்த இம்பேக்ட் இருக்குல்ல, ஒரு ஹாலிவுட் லெவல், ஒரு ஸ்பை த்ரில்லர் மூவி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ துருவ நட்சத்திரம் இப்போவும் அதுக்கான ஒரு ஹைப் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் நாட் ஜஸ்ட் என்னதான் ட்ரெய்லர் இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் முன்னோட்டம் வந்ததுல, அந்த முன்னோட்டம் தான் இந்த படத்தோட உயிரை இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த வருஷமாச்சும் ரிலீஸ் ஆகுதா அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு டீசர் விச் இஸ் விஸ்வரூபம். ஸோ விஸ்வரூபம் டீசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் அந்த டான்ஸ் ஆடுவார் இல்லையா, கிளாசிக்கல் டான்ஸு, அந்த டான்ஸோட பீட்ஸ் அண்ட் கட்ஸும், ஹெலிகாப்டர்லேருந்து கன்ஸோட புல்லட் சவுண்ட்ஸும், அங்கே நடக்கிற டிஸ்ட்ரக்ஷன் சவுண்ட்ஸும் சூப்பராக இன்டர் கட் பண்ணி மேட்ச் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அந்த டீசர். இப்போவும் நெட்டில் வந்து இருக்க பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டீசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டீசர் அப்படிங்கிறத எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டீசர்ஸ். அதே மாதிரி இதை தாண்டி நிறையா டீசர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். உதாரணமாக இப்போ பேட்டை சொல்லலாம். அதே மாதிரி வந்து மெர்சல் டீசரும் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல டீசர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த டீசர்ஸ் எல்லாம் வந்த காலகட்டம் அப்படிங்கிறது ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இருந்தது, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது இருந்தது, ஸோ யூடியூப் யூசேஜ் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த டீசர் நல்லா இருக்குது அப்படின்றதுனால வியூஸு, லைக்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டீசர்ஸ் எல்லாமே அந்த ஒரு இன்டர்நெட் சென்சேஷன் அப்படிங்கிறது பெருசாக வராத காலகட்டம். அந்த காலகட்டத்திலேயே மக்கள் மத்தியிலையும் இன்டர்நெட்லேயும் மிகப்பெரிய ஒரு வைரல் அண்ட் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்த டீசர்ஸ் தான் இப்போ நான் சொன்னது. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் டீசர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த டீசர்லாம் எப்பேற்பட்ட ஒரு இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துச்சு? நீங்கள் திரைப்படமாக பார்க்கும்போது டீசரில் என்ன ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துச்சோ அதே ஒரு ஃபீல் திரைப்படத்துலையும் இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது இன்டர்நெட் சென்சேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற டீசர்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட ஃபேவரட் டீசர் என்ன அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பா சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் டீசர்ஸ் நீங்க தேடி போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து ஃப்ரம் சினிமா போகன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஜாலியா இருக்கும் பார்க்கறதுக்கு. சினிமா போகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே உங்களால் வந்து பார்க்க முடியும். வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆர் கான்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் தேவா.